பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இறங்கி வருவதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்தார் என்பதை குறித்து நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த பூமியில குழந்தையாக பிறப்பதற்கு முன்பாக பரலோகத்தில பிதாவுடைய அருகாமையில செல்ல பிள்ளையாயிருந்தார். செல்ல பிள்ளையாயிருந்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில களி கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவும் மகிழ்ச்சியாக, எப்பொழுதும் பிதாவுடைய வலது பார்சத்துல செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்த அந்த இயேசு இந்த பூமியில நமக்காக இறங்கி வந்தார். அதைத்தான் இங்க வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நித்தமும் அவருடைய சமூகத்துல சந்தோஷமாயிருந்தவர், பிதாவுடைய சமூகத்துல செல்ல பிள்ளையாயிருந்த அந்த இயேசு மனுஷ சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு 8வது வசனத்துல அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். மத்த 26ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்த 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்துகிற அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர் எப்படி ஜெபம் பண்றார் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிதாவாகிய தேவன் அனுப்பினதன் நோக்கமே சிலுவை பாடு மரணத்திற்காகவே, சிலுவையில ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகவே
பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆனா இவர் என்ன ஜெபம் பண்றார் அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். சிலுவை பாடு மரணம் என்பது மிகவும் கொடிதானது. இரவெல்லாம் அவரை அடித்து சித்திரவதை செய்தார்கள். பகலெல்லாம் அவரை வேதனைப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார்கள். நல்ல மத்தியான வெயில் வேளையில கொல்கதா மழையில கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்கவிடப்பட்டார்கள். இப்படி இந்த கொடூரமான மரணத்திற்குள்ள, கொடூரமான இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போக வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். ஏன்னா அவ்வளவு கொடிதான ஒரு மரணத்திற்குள்ளாக, கொடிதான ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை அறிந்து, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஏன்னா அவ்வளவு கொடிதான ஒரு அந்த பாதைக்குள்ள போகிறதற்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு முறை ஜெபம் பண்றார், பதில் வரல. 2வது முறை 42வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாத ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஏன்னா சிலுவை பாடு அப்படிங்கிறது ரொம்ப கொடிதானது, மிகவும் கொடிதானது. ஏன்னா 39 முறை அந்த சவுக்கால அடிப்பாங்க. அது இயேசுவுக்கு முன்னாடியே நல்லா தெரியும். பகலெல்லாம் அந்த சிலுவையை சுமக்க வைப்பாங்க. அது இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா இயேசுவை இந்த பூமியில பிதாவாகிய தேவன் அனுப்புகிற பொழுது எல்லா திட்டத்தையும் அவரிடத்துல சொல்லிதான் அனுப்பினார். நான் ஒரு புத்தகத்துல நான் படித்தேன். அது கற்பனை கதை தான், ஆனாலும் அது உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, ஒரு முறை பரலோகத்துல பிதாவானவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்துல செல்ல பிள்ளையாய் வீற்றிருக்கிறார். சுற்றிலும் பிரதான மூப்பர்கள், தேவதூதர்கள் எல்லாருமே அவரை சுற்றிலும் இருக்கிறார்களாம். அப்பொழுது பிதா இந்த திட்டத்தை சொல்லுகிறாராம். இந்த திட்டத்தை சொல்லுகிறார் எல்லாருக்கும் முன்பாக. அதாவது நம்மில யாராவது ஒருவர் இந்த பூமிக்கு கடந்து செல்ல வேண்டும், இந்த பூமியில போய் குழந்தையாய் பிறக்க வேண்டும், 33 வருடங்கள் வாழ வேண்டும், கடைசியில சிலுவையில அடித்து கொலை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டம் எல்லாருக்கும் முன்பாக சொல்லப்படுகிறது. பிரதான மூப்பர்கள், பிரதான தூதர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க சூழ நிற்கிறார்கள். ஒவ்வொரு தேவதூதனிடத்தையா சொல்லப்படுகிறதா, இந்த திட்டத்தை நீ போய் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வரியா, இந்த காரியத்தை போய் நீ போய் செய்ய போறியா அப்படின்னு ஒவ்வொருத்தையா கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களாம், ஐயோ பூமிக்கா நாங்க போகல, பூமியில இருக்கிற மனுஷன் ரொம்ப மோசமானவன், அதனால அங்கெல்லாம் போக முடியாதுன்னு ஒவ்வொருத்தரா மறுத்தார்களாம். கடைசியில பிதாவுடைய வலது பார்சத்துல செல்ல பிள்ளையாக நித்தமும் மகிழ்ச்சியாயிருந்த அந்த இயேசு சொன்னாராம், பிதாவே நான் போகிறேன், இந்த மனிதனுக்காக மரிப்பதற்கு நான் போகிறேன், இந்த மனிதனுக்காக ரத்தம் சிந்துவதற்கு நான் போகிறேன், என்னை அனுப்பும் பிதாவே என்று பிதாவிடத்துல சொன்னாராம். அதனால இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் அனுப்பி வைத்தார் இந்த பூமிக்கு. ஒரு புத்தகத்துல படித்தேன், ஒருவேளை அவங்க கற்பனை கதையாக கூட எழுதியிருக்கலாம். இதுதான் உண்மையாகவே பரலோகத்துல நடந்த காரியம். பாருங்க, மனிதர்களாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாடுபட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அதை சொல்லித்தான் அனுப்பினார். ஆனால் அந்த பாடுகளுக்கு ஊடாக தன்னை விட்டு கொடுக்கிற அந்த நேரம் வருகிற பொழுது கெத்செமனே தோட்டத்துல ஒரு முறை ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு கேட்கிறார்.
ஆனா பதில் வரல. ரெண்டாவது ஜெபம் பண்றும் போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில், நான் கட்டாயம் இந்த காரியத்தை நான் செஞ்சாதான் முடியுமா அப்படிங்கிற விதத்துல இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே என் சித்தம் இல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். பதில் வரல. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா 44வது வசனம், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். பதில் வரல. அடுத்தது உடனே என்ன சொல்றாருன்னா, பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. தன்னை ஒப்பு கொடுத்துட்டார், கீழ்ப்படிஞ்சிட்டார். அது வரைக்கும் வந்து பிதாவிடத்துல ஜெபம் பண்ணி பார்க்கிறார். ஒரு முறை ஜெபம் பண்றார், இரண்டாவது முறை ஜெபம் பண்றார், மூன்றாவது முறை ஜெபம் பண்றார், பதில் வரல. கடைசியாக அவர் கீழ்ப்படிந்தார். அதை தான் இங்க பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 3 வருஷ ஊழியத்துல பெரிய மகிமை, எங்க போனாலும் சரி திரள் கூட்ட மக்கள், அவர் போகிற இடங்களில் எல்லாம் அற்புத அடையாளங்களை நடப்பித்துக்கிட்டே போவார். அவர் போகிற இடங்களில் எல்லாம் ஜனக்கூட்டம் திரளா இருக்கும், யாரும் கிட்டவே போக முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ் எல்லாமே உச்சத்தில் இருந்தது. ஆனா அந்த சமயத்துல சிலுவை மரணத்திற்கு போக வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும்போது இப்படிப்பட்டதான ஒரு பாடுகளுக்கு ஊடாக நடப்பதற்கு நம்மளை விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த திட்டத்தை பேதுருகிட்ட சொல்றார். சொல்லுகிற பொழுது உடனே பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசுவை தனியா கூட்டு போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது, உம்முடைய நிலைமை என்ன, உம்முடைய ரேஞ்ச் என்ன, இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சரி திரள் கூட்டம் உங்க பின்னாடி வருது, நீங்க போய் வந்து சிலுவையில வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறதா, நீங்க போய் சிலுவையில மறிக்கிறதா, இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு பேதுரு ஆலோசனை சொல்றார். உடனே வந்து இயேசு என்ன பண்றார், சாத்தானே போ, அப்பால போ, தேவனுக்குரியவைகளை சிந்திக்காம மனுஷருக்குரியவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொண்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததன் நோக்கமே பாவிகளுடைய கைகளிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்காகவே. அதைதான் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது, இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை மரணம் என்பது நாம பேசுகிற பொழுது லகுவாக நம்ம பேசிடுறோம். ஆனா அந்த ஸ்தானத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதுகெல்லாம் உளப்பட்ட நிலத்தை போல அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். தலையில முள்முடி, சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல். எத்தனையோ முறை இயேசுவை பிடிப்பதற்காக வந்தார்கள், ஆனா முடியவில்லை. ஆனா இந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஜெபித்து பார்த்தார், பதில் வரல. ஏன்னா அவருடைய விருப்பம் வேற, அவருடைய சிந்தனை வேறவா இருந்தது. அதனால ஜெபம் பண்றார். ஆனா கடைசியில பதில் வராததுனால, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுட்டுன்னு ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் போர் சேவகர்கள் வந்து கைது செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சிலுவை மரணத்திற்கு தன்னை
ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு உயர்வு பிதாவிடத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறோம். அது ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நம்மை கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய உயர்வு வருமே தவிர, நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னா நமக்கு ஒரு உயர்வு வராது. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிய பண்ணினார். அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம்தான், அன்றோட இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு அந்த உபத்திரவத்தின் ஊடாக செல்வதற்கு மனசு இல்லை. ஆனாலும் கடைசியில என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவர் சிலுவை மரணத்திற்கு போனார். சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு வந்தது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, அந்த சிலுவை மரணத்தை ஜெயித்ததினால, சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால, பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால அவருக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு வந்தது. என்ன உயர்வு அப்படின்னா, பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காருகிற அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகவும் சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்காக சிங்காசனம் ஆயத்தமாய் இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி இயேசு தனக்கு விருப்பமில்லாத காரியம்தான், ஆனாலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு எல்லாரும் அழைக்கும் போதே சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு இயேசுவை நம்ம பின்பற்றணும்னு வந்துட்டோம். நாம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில, சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம், இந்த பாடுகளை நாம் சுமந்து கொண்டே பின்பற்ற வேண்டும். பாடு இல்லாம சிங்காசனம் நமக்கு கிடைக்காது. பெரிய ஒரு உயர்வு இயேசுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, அவருடைய வலது பார்சத்துல உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்றால் சிலுவையின் ஊடாகத்தான் கிடைத்தது. கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்றார், ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்ததுனாலதான் கைது செய்யப்பட்டு பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டு கசையடிகள் கொடுக்கப்பட்டு ராவெல்லாம் சித்திரவதை செய்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையில சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டபடினாலேதான் அடுத்தது ஒரு பெரிய ஒரு உயர்வு அவருக்கு வந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை தரணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றார். ஆனா அதுக்கு வழி எது அப்படின்னா, எந்த பாதையில் அந்த உயர்வு இருக்குது அப்படின்னா, அது பாடுகளின் ஊடாகத்தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம், அதாவது பாடுபடுவதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே
கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்னிடத்துல கேட்டதும் ஒன்றென்று கேள்விப்படுகிறதுமான அந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு. யார் யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சிங்காசனத்துல உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை எதுவென்றால் சிலுவை தான். சிலுவை இல்லாம நமக்கு பரலோக ராஜ்யம் இல்ல, சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்ல, சிலுவை இல்லாம ஆசீர்வாதம் இல்ல. ஆகையினாலே நமக்கு எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தனை வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி, நாம எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். இதை குறித்து எபிரேயர் புஸ்தகத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இயேசுனுடைய அந்த மரணத்தை குறித்து, சிலுவையை சுமந்ததை குறித்து ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு மேன்மை நமக்கு வேண்டும் என்றால் சிலுவையை நாம் சகிக்க வேண்டும். எத்தனை நாள் பிரதர் சிலுவை? மரண பரியந்தம் சிலுவையை நாம் சகித்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு போனோம், சிங்காசனத்துல போய் ஏசப்பா கிட்ட உட்காரணும், அதுக்கு எனக்கு நல்ல பஞ்சு மெத்தை போட்டு தரணும், அதுல நான் அப்படியே நடந்து நடந்து போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருவேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் காட்டுகிற வழி அதுவல்ல. அந்த பஞ்சு மெத்தையில நடந்து போற வழி கடைசியில நரகத்துல போய் கொண்டு போய் விட்டுரும். ஆனா இடுக்கமான அந்த வாசல் வழியாக நெருக்கமும் உபத்திரவமும் இந்த அதாவது நிந்தைகள், தூசணம், அவமானம் இதெல்லாம் இருக்கிற அந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த வழி நேர பரலோகத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுரும், தேவனுடைய சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சிரும். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் சிலுவையில தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அதே போல இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு. ஆனா ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடையணும். இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு நம்மளெல்லாம் அழைக்கிறார். நமக்கெல்லாம் சொன்ன கட்டளை எதுன்னா, நீங்க புறப்பட்டு போங்க. எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை. பாஸ்டர்யாவுக்கு எனக்கு மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் வேதம் வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்க புறப்பட்டு போங்க. இப்ப நாங்கெல்லாம் 5 தாளந்து பெற்றவங்க, நாங்க என்ன பண்றோம்? ரொம்ப தூரம் புறப்பட்டு போவோம். நீங்க 1 தாளந்து 2 தாளந்து பெற்றவங்க, நீங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்காவது நீங்க புறப்பட்டு போகணும். மொத்தத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட வேத வைத்திருக்கிற எல்லாருமே புறப்பட்டு போயே ஆக வேண்டும். ஒரு சிலர் 5000-10,000 கிலோமீட்டர் தூரம் போவாங்க, ஒரு சிலர் 1000 கிலோமீட்டர் போவாங்க, ஒரு சிலர் 500 கிலோமீட்டர் போவாங்க, ஒரு சிலர் 1 கிலோமீட்டர். மொத்தத்துல எல்லாருமே போய்தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே தட்டி கழிக்க முடியாது. இந்த சித்தத்தை நாம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதுதான் நம்மை குறித்து பிதா வைத்திருக்கிற சித்தம். பேதுரு சொல்லுகிறார், புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இதை விட வேற தெளிவான வசனம் நமக்கு தேவையில்லை. ரொம்ப தெளிவா பேதுரு சபைக்கு சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறீர்கள். இயேசு மனுஷனுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி ரட்சிப்பை சம்பாதித்தார் பாருங்க. அதுதான் இயேசு நமக்கு செய்த மிகப்பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டும்.
இது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சித்தம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பூமியில போய் பாடுபடணும் அப்படிங்கிறது. அத நிறைவேற்றுவதற்கு தன்னை கெத்செமனே தோட்டத்துல ஒப்பு கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார், ஜெபம் பண்ணி பார்க்கிறார். அதற்கு பதில் வரல. ஆண்டவரே, நான் பானம் பண்ணிதான் ஆகணுமா? இந்த பாத்திரத்துல இந்த வழியா நான் போய்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு முறை கேட்கிறார், 2 முறை கேட்கிறார், 3வது முறை கேட்கிறார். எந்த பதிலுமே வரல. கடைசியில, பிதாவே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். இன்னைக்கு எல்லாரும் குறித்து பிதாவுடைய சித்தம் என்னன்னா, எல்லாரும் நீங்க அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்க மாறணும். ஒருவேளை இது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், உங்களால முடியாதது போன்ற தோன்றலாம். ஐயோ, இது ஒரு கஷ்டமான காரியமாச்சு. நாம ஒருத்தட்ட போய் இயேசுவை சொன்னா நம்மள அவமானமா பேசுவாங்களே, நிந்தனையா பேசுவாங்களே, என்ன செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நீங்க ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுதான் பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக, பிதாவே எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னார். முடிந்ததுன்னு சொல்லித்தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிதா ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுல ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாம யாரையுமே ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. இந்த பகுதியில கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு நோக்கம், திட்டம் உங்களை குறித்து இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் முடித்தாக வேண்டும். முடித்த பின்னாடிதான் நம்முடைய ஆவியை பத்திரமா வந்து ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்க முடியும். பிதாவின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். யாரு நமக்கு ஆவியை கொடுத்தாரோ அவரிடத்துல நம்முடைய ஆவிய ஒப்பு கொடுக்கணும். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட ஆவியானவர் பேசி இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம அப்படியே ஜப வேளைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு செயல் திட்டம் கொடுக்கப்பட்டு அந்த செயல் திட்டத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்து முடித்து விட்டு முடிந்ததுன்னு சொன்னாரோ, அதே போல இன்றைக்கு நமக்கும் ஒரு செயல் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களை குறித்து தேவனுடைய கரத்துல ஒரு திட்டம் உண்டு. உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய கரத்தில் உள்ள பிரதான திட்டமாயிருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார் அப்படின்னா அவங்க மூலமாக பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். இதுதான் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம். இதுதான் உங்கள் மீது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவியை பத்திரமா பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். இன்னைக்கு அந்த வேலையை எத்தனை பேர் நீங்க செய்றீங்க? அந்த வேலை ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் ஒவ்வொருத்தரும் செய்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொருத்தருட்டையும் தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்த நம்ம கட்டாயம் இயேசுவுக்காக ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தணும். 1 வாங்கினவங்க அதற்கேற்ற விதத்துல பயன்படுத்தணும், 2 வாங்கினவங்க அதற்கேற்ற விதத்துல பயன்படுத்தணும், 5 வாங்கினவங்க அதற்கேற்ற விதத்துல பயன்படுத்தியே ஆக வேண்டும். பயன்படுத்தலன்னா ஆண்டவர் பிரயோஜனம் இல்லாதவனே சொல்லுவார். அதனால சத்தியத்தை நம்ம அடக்கி வைக்க கூடாது. சத்தியத்தை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து ஜீவனையே கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்தார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால்
தண்டனைக்கு நம்ம தப்பவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இதே காரியத்தை ஆண்டவர் அங்கேயும் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட இருக்கிறது. நீங்க சத்தியத்தை அடக்கி வைப்பீங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லாம அடக்கி வைப்பீங்க அப்படின்னா, உங்க மேல தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கி வரும். நம்மளை ரட்சித்ததன் நோக்கமே நாம மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காகத்தான். என்ன ஆண்டவர் ரட்சித்து மாதனூர்ல வச்சிருக்கிறார் அப்படின்னா, மாதனூர்ல இருக்கிற மக்களுக்கு நான் முதலாவதாக அந்த ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லணும். சொல்லல அப்படின்னா, அநியாயத்துல நான் அடக்கி வச்ச அப்படின்னா நான் தண்டனைக்கு தப்ப முடியாது. என் மேல வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் இறங்கி வரும். அதே போல ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க அடக்கி வைப்பீர்கள் என்றால் உங்க மேல தேவனுடைய கோபம் இறங்கி வரும். நீங்க தண்டனைக்கு தப்ப முடியாது. மத்தேயு 10:32-33 வசனங்களை மாத்திரம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக மறுதலிப்பேன். ரொம்ப தெளிவாண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால என்ன செய்ய போறீங்க? மனுஷர் முன்பாக இயேசுவை பத்தி நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல பரவாயில்ல பிரதர், அவங்க என்னை திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க, நான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல போறீங்களா? சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இயேசு உங்க பேரை சொல்ல மாட்டார். என்ன வந்தாலும் சரி, என்னை காரி துப்புனாலும் சரி, ஓங்கி கன்னத்துல அடிச்சாலும் சரி, என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பெயரை ஆண்டவர் பரலோகத்துல சொல்லுவார். நீ இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லலன்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லை அப்படின்னு நீங்க அப்படியே கடந்து போவீங்க அப்படின்னா உங்க பெயர் பரலோகத்துல சொல்லப்பட மாட்டாது. வேத வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினாலே நம் மீது விழுந்த பிரதான கடமை எதுவென்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உணர்ந்துதான் சொல்றார். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை. இதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, என் பேரை இயேசு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தது. அந்த உணர்வு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொருவருக்குள்ள வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுதான் அவருடைய சித்தம். அது நம்ம மூலமாகத்தான் அது நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையாயிருந்தவர் அவர் இந்த பூமிக்கு வரணும், நமக்காக பாடுபடணும்னு என்ன இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சா அங்கேயே இருந்திருக்கலாம், நமக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்திருக்காது, நரகத்திற்கு தான் போகணும். இன்னைக்கு அவருடைய மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு, பரலோகத்துல நித்தமும் சந்தோஷமா இருந்ததெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி எல்லா நிந்தனை அவமானம் எல்லாத்தையுமே சகிச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. பரலோகத்திற்கு நம்ம போவோங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அதனால நமக்காக இதை செய்து முடித்தார். அவர் சொல்றாரு, நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? என் சித்தத்தை நிறைவேற்றி என் சிங்காசனத்துல நிறைவேற்றுவதற்கு உன்னை அழைக்கிறேன், உன்னை ஒப்புக்கொடு, நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். பிதாவே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் எழுந்து நின்று உயிர் வாழும்
நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. உங்களை பத்தி நான் சொல்லுவதற்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் போவேன். எனக்காக எத்தனை பாடு, எனக்காக எத்தனை அவமானம், எத்தனை நிந்தனப்பா. ரிக்கா தூரா ஷக பதலபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. பிதாவுடைய சமூகத்துல நித்தமும் மகிழ்ச்சியா இருந்தவர், நித்தமும் மகிழ்ச்சியா இருந்தவர், மன மகிழ்ச்சியா இருந்தவர். நமக்காக இந்த பூமிக்கு வருவதற்கு ஒப்பு கொடுத்தார். என்ன, நாம கெட்டு போக கூடாது, நாம நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நல்ல நிலைமையில இருக்கலாம், நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கலாம். ஆனா ஜனத்தை நோக்கி பாருங்க, எத்தனை மக்கள் இருளில் இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாங்க. எத்தனை பேர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக உங்க வாழ்க்கைய அர்ப்பணித்தே ஆக வேண்டும். இயேசு மனமகிழ்ச்சியா இருந்தார், நித்தம் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டிருந்தவர். பிதா இந்த திட்டத்தை சொல்லும் போது, ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வெளிச்சமாக ஒருத்தர் போனமே சொல்லும் போது இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய நிலைமையை விட்டு இறங்கி வந்தார். தேவனுக்கு சமமானவர், ஆனா தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷ கோலமாக மனுஷ ரூபம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நீங்க உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம். இருளில் இருக்கிற மக்களுக்காக, இருளில் இருக்கிற மக்களுக்கு நீங்க தான் வெளிச்சத்தை கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். உங்க வெளிச்சம் இருளில் இருக்கிறவர்களுக்கு தேவை. உங்க உயர்ந்த நிலைமையை பார்க்காதுங்க, இறங்கி வாங்க, கீழே இறங்கி வாங்க. இயேசுவை போல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, உங்க சித்தத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறப்பா, உங்க சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக சிங்காசனம் ஆயத்தமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க பாதம்லாம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அநேகரை நீதிக்கு உட்படுத்துற நட்சத்திரங்களை போல பிரகாசமாய் ஜொலிப்பார்கள். ஆத்துமாதாயம் செய்கிறவன் ஞானவான். ஒரு ஆத்மாவை மனம் திரும்புதலுக்கு உள்ள நடத்திட்டீங்கன்னா பரலோகம் சந்தோஷப்படும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு இயேசு அழைக்கிறார்,
பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலைக்காக அழைக்கிறார். கோடி கோடியா நம்ம சம்பாதித்தாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு படிப்பு, எவ்வளவு சொத்து சுகம், ஆண்டவரே நான் இவ்வளவு வச்சிருக்கேன், பரலோகம் சந்தோஷப்படாது. ஆனா ஒரு ஆத்மாவை ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல பேசுங்க. ஆண்டவரே நான் அந்த வேலையை செய்வதற்கு வருகிறப்பா, என் சபையோடு இணைந்து நான் அந்த வேலையை செய்வேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், என் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. நான் உணர்ந்து கொண்டேன். ஷக்கா ரபா ரிபா ஷகலோ ரிமானா துடகோ தலஷகபா ரிபா ஷகதரபா பாபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை உங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க சித்தம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ரிபா ஷகலோ இரிக்கரபா ரிமானா ரோகோ ரபா ஷகோ ரிமா ஷகரபா ரிமா ஷகா துடபா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. ஒரு தைரியத்தின் ஆவிய அந்த இப்பொழுது உடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக. ரிபா ஷகலோ ரிமா தலகதரகதரபா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. பரலோக தகப்பனே, இந்த நாள்ல கூட நீங்க எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. உங்க வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம்ப்பா. நீங்க எப்படி இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் முடித்து உங்க ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களோ, அதே போல நாங்கள் இந்த பூமியில எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற எல்லாவித திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேற்றி முடித்து ஆவியை ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்துல தாளந்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த தாளந்தை நாங்க புதைத்து வைக்க மாட்டோம். அந்த 1 2 ஆக்குவோம், 2 4 ஆக்குவோம், 5 10 ஆக்குவோம். ஆண்டவரே, அதை பெருக்குகிற வேலையை செய்வோம். நீங்க கொடுத்த தாளந்தை நாங்க பயன்படுத்துவோம்ப்பா. இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உமக்காக, உமக்காக மனுஷர் முன்பாக நின்று நாங்க சொல்லுவோம். அறியாத மக்களுக்கு நாங்க இயேசுவை சொல்லுவோம்ப்பா. அதற்கு எங்களை நாங்கள் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக நீங்க சிலுவையை சுமந்தீங்க, எங்களுக்காக ஜீவனே கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதை உணர்ந்து நாங்கள் உமக்காக இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் ஏதாவது செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. ரிகா ஷக்கா ரூபா ரபா தலா துரா கபா ரீமா ஷேகலா துரா கபா தெலி ஷேகபா ரமதலா ஷகபா. ஒவ்வொருவரையும் வருகிற நாட்கள்ல ஆண்டவரே உங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆத்துமாராயம் செய்கிறவர்களாக, ஆலயத்திற்கு அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க பாஸ்டர் ஆசீர்வதி, பாஸ்டர்மா பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.